நம்ம இன்றைக்கி ஆயிலே சேர்க்காம சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கடாயில் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் இல்லாமல் பண்ணுற எல்லா டிஷ்ஷுமே கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் அதனால தான் க்ளே பாட் எடுத்திருக்கேன். இதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இருக்க அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதே மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி அதையும் ஊற்றி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியில் இருக்க அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நல்லா அழகாக நல்லா வெந்து வரும். நம்ம சுத்தமாக இது ஆயில் இல்லை, அதனால் ரொம்ப ஹெல்த்தி, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். உப்பு, அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறமா குழம்பு மிளகாப்பொடி தான் சேர்த்துருக்கேன் நான். தனித்தனியாக மிளகாப்பொடி தனியா பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த பொடியில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால நான் இதே சேர்த்துப்பேன். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகப்பொடி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் இல்லாததுனால அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் போடல, பட்டை கிராம்புலாம் போடல. அதனால் இது பொடியாகவே கரம் மசாலாவே சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை பட்டாணி ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு உப்பு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெந்திருக்கு. அந்த வெந்த பட்டாணியும் தண்ணியோடு சேர்த்து நான் இந்த கிரேவியில் போட்டுறேன். நல்லா கிளறி விட்ட உடனே மூடி போடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. ஏன்னா மூடி போட்டால் அந்த குழம்பு கன்சிஸ்டன்சிலே இருக்கும். நான் சப்பாத்திக்கு கிரேவிங்கிறதுனால எனக்கு செமி கிரேவியாக வேணும்னு சொல்லிவிட்டு மூடி போடாமல் நல்லா வேக விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தோடனே இந்த மாதிரி ஆகிடும். நம்ம இறக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கும் போது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. அண்டு அஃப்கோர்ஸ் ப்ரோட்டீன் ரிச் சைட் டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.